Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Board Exam Past Papersல உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை ஒன்று சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2023 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 24ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா 2 objects of masses 3 kg and 6 kg are moving with the same momentum of 30 kg meter per second. Will they have same kinetic energy? This is a given problem. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்டினுடைய மாசஸ் வந்து 3 kg அண்ட் 6 kg. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கும் சேம் மொமெண்டம் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸினுடைய கைனடிக் எனர்ஜி சேமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்குவோம். given mass of the first body is equal to 3 kg. இந்த first body னுடைய momentum அதை வந்து P1 அப்படின்னு எடுத்துக்குவோம். P1 is equal to 30 kg meter per second. ரெண்டாவது பாடியினுடைய மாஸை வந்து M2ன்னு எடுத்துக்குவோம். This is equal to 6 kg. இதோடைய மொமெண்டம் P2ன்னு எடுத்துக்குவோம். is equal to அதுவும் சேம் தான் 30 kg மீட்டர் பர் செகண்ட். மொமெண்டம் உடைய ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். தட் இஸ் P இஸ் ஈக்குவல் டு mv. P இஸ் ஈக்குவல் டு m into v. திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் த மொமெண்டம். ஸோ ஃபஸ்ட் கேஸ்க்கு P1 இஸ் ஈக்குவல் டு m1 into v1 அப்படின்னு எழுதலாம். மொமெண்டம் ஆஃப் த ஃபஸ்ட் பாடி இஸ் ரிட்டன் அஸ் P1 இஸ் ஈக்குவல் டு m1 into v1. இதில் இருந்து நம்ம v1 அதாவது வெலாசிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் பாடியை கால்குலேட் பண்ணுவோம். v1 இஸ் ஈக்குவல் டு p1 டிவைடட் பை m1. p1 உடைய வேல்யூ தெரியும். p1 உடைய வேல்யூ 30 அண்ட் m1 உடைய வேல்யூ 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 10 வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதே மாதிரி ஃபார் த செகண்ட் பாடி லெட் அஸ் கால்குலேட் v2. p2 can be written as p2 is equal to m2 into v2. Velocity of the second body v2 is equal to p2 divided by m2. அதாவது இங்கே இருக்க m2 வந்து கீழே டினாமினேட்டருக்கு வரும். அதனால் p2 by m2 அப்படின்னு எழுதியிருக்கோம். p2 உடைய வேல்யூவும் தெரியும், m2 உடைய வேல்யூவும் தெரியும். p2 உடைய வேல்யூ 30, m2 உடைய வேல்யூ 6. p2 உடைய வேல்யூ 30, m2 உடைய வேல்யூ 6. ஸோ v2 is equal to 30 by 6 is equal to 5 meter per second. So v1 is equal to 10 meter per second and v2 is equal to 5 meter per second. So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம velocity of the first பாடியும் velocity of the second பாடியும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். Now let us calculate the kinetic energy of the first body and second body. அதை கால்குலேட் பண்ணுவோம். அதை கால்குலேட் பண்ணி அது சேமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம் வி ஸ்கொயர். ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபஸ்ட் பாடி அதை கைனடிக் எனர்ஜி சஃபிக்ஸில் 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 மாஸ் ஆஃப் த ஃபஸ்ட் பாடி m1 அண்ட் த வெலாசிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் பாடி v1, v1க்கு ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. வாட் இஸ் m1? m1 உடைய வேல்யூ 3, v1 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 10. ஸோ 10 ஸ்கொயர் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 3 இன்ட்டு 10 square is 100. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 15 வரும். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into 50 is 150. யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல். ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபஸ்ட் பாடி இஸ் ஈக்குவல் டு 150 ஜூல். சிமிலர்லி லெட் அஸ் கால்குலேட் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த செகண்ட் பாடி. கைனடிக் எனர்ஜி சஃபிக்ஸில் 2 இஸ் ஈக்குவல் டு 1/2 m2 v2 ஸ்கொயர். and this is equal to 1/2. m2 உடைய வேல்யூ ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க 6. v2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 5. ஸோ 5 ஸ்கொயர் and this is equal to இதை கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 3 2s are 6. 3 into 5 square. 5 square is 25. 25 into 3 is 75. So kinetic energy of the second body is equal to 75 joules. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபஸ்ட் பாடியும் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த செகண்ட் பாடியும் கால்குலேட் பண்ணியிருக்கோம்.
இந்த வேல்யூஸ்லேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா kinetic energy of the first body and second body are not same. So this is the answer. The answer is, will they have the same kinetic energy அப்படின்னு கேட்டிருக்காங்க. Kinetic energy of the first body is equal to 150 joule and kinetic energy of second body is equal to 75 joule. From this we can say that the kinetic energies of two bodies will not be same. So the kinetic energies of two bodies will not be the same. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.